ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணுறது, ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்குது, அதை வச்சு நான் எப்படி ஆக்சுவலி அது வந்து ஆஃப் ஸ்லீவு, அதில் வந்து அவங்க எல்போ ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து 10 இன்ச் வச்சுட்டு மேலேயும் கீழே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ் முடிச்சு தைக்கிறதுக்காக இது வந்து ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் இருக்குது, அது நான் அந்த ஷேப் மட்டும் எடுத்துகிட்டு அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து ஆஃப் ஸ்லீவு வச்சுட்டு அதோட எட்ஜில் மார்க் பண்ணிக்கணும். அதே லெஃப்ட் சைடு ரைட் சைடு போட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கணும். பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ண இடத்துலேயே கரெக்டான அந்த ஆம் ஹோலோட அளவை வந்து மார்க் பண்ணியாச்சு. அதே அளவு 730 இங்கே இருக்குது, அதே 730 கீழே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 630 கீழே வந்து 530, அவங்களுக்கு வந்து 11, ஸோ 530 இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சு இது வந்து 730 மார்க் பண்ணிட்டோமா, கரெக்டாக இருக்கான்னு மாதிரி நான் செக் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு அது வந்து ஆஃப் ஸ்லீவாக, இப்போ இது வந்து எல்போ ஸ்லீவு. எல்லாம் கரெக்டானதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிங்க. சிசர் வச்சு ஃபுல்லாக ஸ்லீவ் இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு கட் பண்ணி நம்ம வச்சுட்டா ஸ்லீவ் வந்து ஆரி ஒர்க் நம்ம போடுவோம் மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி மடிச்சிக்கிங்க. பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஷேப் வந்து கேட்டிருந்தாங்க, அந்த ஷேப் வந்து இதில் நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிக்கிட்டு அதே அளவு 4 எடுத்துகிட்டு இங்கே இது வச்சுட்டு அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இது வந்து எப்படி இருக்கணும் ஷேப் வரைஞ்சதுன்னு பார்த்துக்கிட்டுச்சா, அதை எடுத்துன்னு போய்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ஆரி கிளாத்லாம் போட்டு வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் இதை வந்து மார்க் பண்ணுறேன் 2 சைடும், அதாவது லெஃப்ட் சைடு ஸ்லீவு ரைட் சைடு ஸ்லீவுன்னு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். சென்ட்ரு நம்ம அவங்களோட ஆக்சுவல் அளவு அது எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட்டர்னில் வச்சு வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஆரி பிகினருக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடு ஸ்லீவு நீங்கள் ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே கிளாத்தில் வச்சுட்டு வரைஞ்சிட வேண்டியதான். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து லைனு கீழே லைன் போட்டுட்டு அவங்களோட கரெக்டான இது வந்து அவங்க இதுவும் அவங்களோட ஸ்லீவ் நெக் இருக்குல்ல அந்த இதெல்லாம் ட்ரா பண்ணிச்சு. இது வந்து லெஃப்ட் சைடு, அது ரைட் சைடு. அப்படியே நம்ம வரைஞ்ச வரைஞ்சோட அந்த பேப்பரில் திருப்பி போட்டிங்கன்னா அந்த ரைட் சைடு வந்துடும். ஆல்ரெடி நான் அதை வரைஞ்சி வச்சுருந்தேன், அதை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அப்படியே வச்சு மார்க் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இந்த ஷேப்லேயே தான் நம்ம இப்போ வந்து டிசைன் போட போகிறோம். இந்த ஸ்லீவ் டிசைனு கண்டினியூ போட்டு இந்த சைடு அதே மாதிரி அந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஸ்லீவ் 2 சைடும் இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இதோட கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பாய்.